நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவாங்க, சாக்லேட் தருவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். இதானே? இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப பெருசு. நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா எப்போ கரண்ட் வரும்னு 10 டைம் கேட்போம். ஃபோன்ல நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா என்னடா இதுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஒரு காலத்துல நம்ம நாட்டு மக்களுக்கு சுதந்திரமே இல்லை. அவங்க என்ன பேசணும், எப்படி இருக்கணும் கூட வேற ஆட்சிதான் முடிவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு சுதந்திரம் வேணும்னு தைரியமா எழுதுன்றதுதான் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்க நமக்காக போராடினாங்க. நாம யாருக்காக போராட போறோம்? நம்ம வீட்டுல நம்ம அம்மா பட்டி அப்படின்னு சொன்னாலே இந்த வீட்டுல எனக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே சுதந்திரம் இல்லாம வாழ்ந்த மக்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா அப்படின்னா சொல்ல மாட்டோம். நாம இப்போ சுதந்திரமா பள்ளிக்கு போகவும் படிக்கவும் பேசவும் சிரிக்கவும் முடியல. இந்த லைஃப் யாராவது நமக்காக செஞ்ச தியாகம். ஒரு சின்ன விளக்கு இருக்க விளக்குற மாதிரி நம்ம நல்ல செயல் செய்யலாம். நம்ம இந்தியா முன்னேறும். நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிக்காம நாம நாட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதா உண்மையான தேசப்பட்டு. பேரு சிந்திரத்தம் சிந்திச்சு இழுத்து சிரிப்பட்டு படைப்பட்டு பிடிப்பட்டு தூங்கி தூங்கி போராடி வாங்கிய சுதந்திரம் ஓட்டுவோம் தினம் தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின